வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிர் அறிவுமவன். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிர் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவார், காணோ இன்ப துன்பமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவார், காணோ இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீயொன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீயொன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. ஒன்று சேர்ந்து தலை தொரு குடலாகி உலகில் வந்தே
சேர்ந்து தடை தொழுகுடலாகி உலகில் வந்தேன். அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த கரும் பிறவியில் முன்பினையறுத்த எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு இந்த கரும் பிறவியில் முன்பினையறுத்த எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த குரு குதவி குரு உயிரும் சேர்க்கே வணங்கே குரு திருவடிகை வாழ்த்தி வாழ்வேன். வந்த குரு குதவி குரு உயிரும் சேர்க்கே வணங்கே குரு திருவடிகை வாழ்த்தி வாழ்வேன். பஞ்சபூத நவகிரகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறந்தின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறந்தின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறந்தின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். தவம் தொடங்குகிறோம். பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூதங்கள்ல பிருத்திவி, அப்பு, தேய், வாயு, ஆகாசம் என்று சொல்றாரு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இவற்றில ஐந்தாவது தத்துவமாகிய மண், நிலம், அதையே நாம் இப்பொழுது தவத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நிலத்துக்கு அறிகுறியாக இந்த உலக உருண்டையே நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். இந்த உலக உருண்டை மிகப்பெரியது, 25,000 மைல் சுற்றளவு உடையது. மண்ணு, லோகங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. தன்னைத்தானே விரைவாக 1000 மைல் வேகத்துல மணிக்கு தன்னைத்தானே சுற்றி கொண்டிருப்பது. சூரியனை ஒரு நாள் ஒன்றுக்கு 16 லட்சம் மைல் சுற்றி வரக்கூடியது. இத்தகைய எத்தகு போல் இந்த நிலம் உலகம். அதனுடைய மேன்மையை மனதில் கொண்டு மதித்து போற்றுவோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல இந்த நில உலகின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நில உலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையில வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். மண் என்ற நிலம் மீது, நில உருண்டை மீது மனம் செலுத்தி தவம் இயக்குவோம். பிரபஞ்ச பரிணாமத்துல 4வது தத்துவமாகிய நீரின் மேல் தவம் தொடங்குகிறோம். உலக உருண்டையின் மீது 128 பகுதி நிலம். அந்த நிலத்தில பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நீரின் இருப்பை மேகங்கள்ல, தாவரங்கள்ல, உயிரினங்கள்ல நாம் உணர முடிகிறது.
நீர் அவ்வளவு உயிர் வாழ்க்கைக்கு அவசியம் என்று தெரிந்து கொள்வோம். நீரின் பெருமையை நினைந்து மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா தொழில்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மேல் மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குகிறோம். பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. நடுமையத்திலே கனத்த அணுக்கள் எல்லாம் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன. அதனுடைய நெருக்கம் அணுச்சிதவு ஏற்பட்டு எப்பொழுதுமே ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்தில ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய கனல் மேல் பகுதி வரையில வந்து உயிர்கள் வாழ்வதற்கு உதவியாக இருக்கின்றன. மனவிரிவு கொண்டு நெருப்பின் பெருமையை மதித்து போற்றி மகிழ்கிறோம். நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நாம் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய கலையை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த நில உலகத்தின் மீது 10 மைல் வரையில அடர்த்தியாகவும் இன்னும் கொஞ்ச தூரம் லேசாகவும் காற்று கவசம் போல இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. காற்றுதான் எல்லா உயிர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கிறது. மனவிரிவு கொண்டு காற்றின் பெருமையை மதித்து போற்றுகிறோம். காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். காற்றை பயனுள்ள முறையில உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குது. இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறாகிய இந்த விண், இந்த உயிராற்றல் நமது உடலிலே உயிராற்றலாக இருப்பதே பிரபஞ்சம் முழுவதிலும் இந்த விண்ணின் சேர்க்கைதான் மற்ற 4 பூதங்களும். விண்ணின் பெருமையை உணர்ந்து மதித்து போற்றுகிறோம். விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணென்ற ஆகாச ஆற்றலாலும் அதிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி
தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கக்கூடிய விண்கலத்தை, சக்திகளத்தை நோக்கி இந்த தவம் இயற்ற வேண்டும். இந்த பின் நிறைந்த சக்திகளமாகிய அந்த ஆகாசத்துல, மகா ஆகாசத்துல பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அவற்றிலே ஒரு சூரியன் தான் இப்பொழுது நம் உலகம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூரியன். அதை சேர்ந்த கிரகங்கள் எல்லாம் சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். சூரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லா கோள்களும் நமது உடலுக்கும் மனதுக்கும் நேரடியாக நெருங்கிய தொடர்புடையவை. இப்பொழுது இந்த 9 கோள்கள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். முதல்ல சூரியனை நமது தவத்துக்காக நினைத்துக் கொள்கிறோம். சூரியன் ஒரு பெரிய நெருப்பு கோளம். அது பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியது என்று கணக்கெடுத்திருக்கிறார். ஆரஞ்சு நிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 25 நாட்களுக்கு ஒரு சுற்று தன்னைத்தானே முடித்துக் கொண்டு இயங்குவது சூரியன். சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் வாழ்க்கையிலே வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. சூரியனுடைய காந்தாலை கதிரை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனுக்கு அப்பால் 3 கோடி மைல் தொலைவில் இருந்து கொண்டு சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பது புதன். பசுநிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 88 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது புதன். புதனுடைய காந்தாலை கதிர்கள் அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. புதனுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே புதனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனை சுற்றி 2வது வட்ட பாதையில சுக்கிரன் 6 கோடி மைலுக்கு அப்பால் பலம் வந்து கொண்டிருப்பது. 225 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சுக்கிரன். சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் மகிழ்ச்சி, வாழ்க்கையில மேன்மை, நட்பு இவையெல்லாம் அளிக்க வல்லது. சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
இப்பொழுது சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனில் இருந்து 3வது வட்ட பாதையில சுழன்று கொண்டிருப்பது, வலம் வந்து கொண்டிருப்பது நில உலகம். 9 கோடி மைலுக்கு அப்பால் அந்த நில உலகத்தை வலம் வந்து கொண்டிருப்பது சந்திரன் 2,30,30 மைலுக்கு அப்பால். 29 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சந்திரன். சந்திரனுடைய காந்தாலை கதிர்கள் நமது இரத்த ஓட்டத்திலே சீர்மை அமைப்பது, அறிவிலே மேன்மை தருவது, வாழ்க்கையில் வளம் தருவது. எப்பொழுதுமே சந்திரனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்குமாறு சந்திரன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். இது 4வது வட்ட பாதையில சூரியனை சுற்றி கொண்டிருப்பது 14 கோடி மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு 18 மாதங்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு செந்நிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது செவ்வாய். செவ்வாயினுடைய காந்தாலை கதிர்கள் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. செவ்வாயினுடைய காந்தலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே செவ்வாயினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாறு செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். குரு என்ற ஆற்றல் மிக்க பெருங்கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனில் இருந்து 48 கோடி மைலுக்கு அப்பால் வலம் வந்து கொண்டிருப்பது குரு. பொன்னிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது குரு. குருவினுடைய காந்தலை கதிர்கள் மெய்யுணர்வு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. குருவினுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதும் குருவினுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக குரு என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சனி என்ற ஆற்றல்மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனில் இருந்து 6வது வட்டப்பாதையில 88 கோடி மைலுக்கு அப்பால் பலம் வந்து கொண்டிருப்பது சனி. சனியினுடைய காந்தலை கதிர்கள் சாம்பல் நிறமானவர். 30 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு சாம்பல் நிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சனி. சனியினுடைய காந்தலை கதிர்கள் ஆயுள் நீளம், பொருள் வளம், மனவளம் அனைத்தையும் அளிக்க வல்லது. சனியினுடைய காந்தலை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சனியினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
ராகு கேது என்னும் ஆற்றல் மிக்க காந்தாலை பாதைகள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனின் நடுமையத்தில அணுக்கள் செயலற்று நின்று விடுகிறது. அது சுத்த வெளியாகி பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை, அதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது. அது மேலும் மிக மிக அங்கே நிற்க முடியாமல் பிரபஞ்சம் முழுவதும் கொடு போன்று ஆரம்பித்து பிரபஞ்சமெல்லாம் கடந்து சுத்த வெளியோட கலந்து கொண்டிருக்கிறார். சூரியனின் இருபுறமும் இவ்வாறு எப்பொழுது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பிளாக் ஹோல், கருநிறமான காந்தாலை பாதைகள், ஒரு புறம் கேது என்றும் ஒரு புறம் ராகு என்று சொல்லுகிறோம். ராகு கேது இரண்டுமே கருநிறமான அலைகளை வீசிக்கொண்டு இருப்பவை. ராகு கேது காந்தாலைகள் மெய்விளக்கம், வாழ்க்கை வளங்கள், உடல் நலம் அனைத்தும் அளிக்க வல்லவை. ராகு கேது காந்தாலைகளில் இருந்து நாம் ஆற்றலை பெற்று ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே ராகு கேது ஆற்றல்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக ராகு கேது என்னும் காந்தாலை பாதைகள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இந்த பேரியக்க மண்டலத்திலே இந்த சூரிய குடும்பத்தை போன்று கோடான கோடி சூரிய குடும்பங்களை பார்க்கிறோம். அவர்களெல்லாம் நட்சத்திரம் என்று வழங்குகிறோம். அப்படி எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் 12 வீடுகளாக பிரித்து இருக்கின்றார்கள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று எல்லா நட்சத்திர தொகுதிகளில் இருந்தும் நமக்கு எப்பொழுதுமே ஆற்றல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா தொகுதியினுடைய ஆற்றல்களும் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாக இந்த 12 வீடுகளாக உள்ள இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால் செல்லுகிறோம். சுத்த வெளி மெய்ப்பொருள், அதே மெய்ப்பொருள் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதையும் அணுக்களுக்கு இடையேயும் அணுக்களுக்கு மத்தியிலேயும் இருப்பதை உணர்கிறோம். அதே மெய்ப்பொருள் நமக்குள்ளாக அறிவாக விளங்கிக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். நமக்குள்ளாக அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியிலே கெட்டிப்பொருளாக உடல், ரத்த ஓட்டம், வெப்பம், காற்று, உயிர், இந்த 5 பௌதீக பிரிவுகளையும் உணர்ந்து கொள்கிறோம். எல்லாவற்றையும் அறிவு ஆண்டு கொண்டிருப்பதை உணர். இதையே போன்று ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறோம். அந்த உயிர்கள் சொந்தம் இல்லாத முறையில வாழும் அளவுக்கு நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும், சொந்தம் படும் உயிர்களுக்கு எந்த வரையில உதவும் நாம் கருணையோடு செயல்புரிய வாழ முனைவோம். இந்த பேரறிவில, இந்த விரிவான மனநிலையில எப்பொழுதும் மறவாது இருந்து கொண்டு நம் வாழ்வை நடத்தி வருவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணைவரை நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறுவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்க வளமுடன் வாழ்முடன் என்று வாழ்த்து கூறுவோம். உடன் பிறந்தோர்களையும் நினைந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம்.
தொழில்துறையிலே கடமையிலே தொடர்புடையவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக வாழ்த்துக் கொள்வோம். தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர்களுக்கும் எதிரிகளாக நினைப்போருக்கும் வாழ்த்து கூறுவோம். அவர்கள் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்றிய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நிகழ்த்தும் ஆன்மீக உலக சாதனை தவம் நாள் மார்ச் 28 மாலை 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி தினம். இந்த தினத்திலே இந்த உலக சாதனை தவத்திலே அன்பர்கள் பெருவாரியாக குடும்பத்தோடு கலந்து கொண்டு மற்றும் நண்பர்களையும் அழைத்து அத்தனை பேரும் அதிலே ஈடுபட்டு நாம் 1,00,000க்கும் அதிகமான அன்பர்கள் இது கலந்து இந்த சாதனையை நிகழ்த்தி தவத்தினுடைய சிறப்பையும் மேன்மையும் உலகுக்கு அறிவிப்போம் என்று கூறி நீங்கள் அனைவரும் அவசியம் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெருவாரியாக பங்கேற்று எல்லோருக்கும் இந்த தவத்தை உணர்த்துகின்ற வகையிலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வாழ்த்தி வணங்கி இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். வாழ்க வளமுடன். ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் மூலமாக இணைந்திருக்கும் மெய் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய மாலை நேர சிறப்புரையை இனிதே துவங்குகின்றோம். இன்றைய மகரிஷி அவர்களினுடைய கவிதை ஞானக்களஞ்சியத்தில் தாய்மார்களுக்கு அனுமதி என்ற தலைப்பின் கீழ் இயற்றப்பட்ட 908வது கவி. தாய்மார்களுக்கு அனுமதி. நல்ல முறையில் குழந்தைகளை வளர்க்க நாடனைத்தும் சேர்ந்து ஒரு திட்டம் கண்டால் அல்லல்படும் தாய்மார்கட்கு அமைதி கிட்டும். அவர்கள் பெரும் குழந்தையெல்லாம் ஆற்றல் மிக்க வல்லவர்கள் ஆவார்கள் என்ற எண்ணம் வலுப்பெற்றால் குழந்தைகளை பொது சொத்தாக்க எல்லோரும் ஒத்துழைப்பார். இதை ஆராய்ந்து இயற்கை செயற்கை இரண்டும் ஒப்ப வாழ்வோம். இந்த கவிக்கான விளக்கமாக மகரிஷி அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், 5ல் வளையாதது 50ல் வளையாது என்ற பழமொழியை நாம் அறிவோம். குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு சிறந்த கலையாகும். குழந்தைகளுக்கு அவ்வப்போது உடலுக்கு அறிவிற்கு தேவைப்படுவற்றையெல்லாம் வழங்கி ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டும். குழந்தை வளர வளர அதற்கு ஏற்ற முறையில் வழி காட்டலும் வழி நடத்துதலும் வேண்டும். இவற்றையெல்லாம் தெரியாமல் குழந்தைகளை பெற்றுவிட்டு பல வகைகளில் தாய்மார்கள் துன்பப்படுகின்றார்கள். நாடுகள் அனைத்தும் இணைந்து குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டால் தாய்மார்களுக்கு அமைதி கிட்டும். அவர்களால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைகள் பொது சொத்தாக்குவதால் ஆற்றல் மிக்க வல்லவர்கள் ஆவார்கள் என்ற எண்ணம் சமுதாயத்தில் வலுவாக்கப்படுமானால் அனைவருமே இத்திட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். இவற்றையெல்லாம் ஆராய்ச்சி செய்து இயற்கையின் இன்பங்களை அனுபவித்தும் செயற்கையின் துன்பங்களை நீக்கியும் வாழ்வோமாக.
இந்த மகரிஷி அவர்களின் கருத்துக்கு இணங்க தாய் சேய் நலம் என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் டாக்டர் சதாசிவம் ஐயா அவர்கள் கோவையிலிருந்து நம்மிடையே இணைந்துள்ளார்கள். சிந்தனைக்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுக உரை. பேராசிரியர் டாக்டர் சதாசிவம் ஐயா அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைந்து கோவை பெரிய நாயக்கன் பாளையம் அறிவு திருக்கோவிலோடு தங்களை இணைத்து கொண்டு மனவளக்கலை தொண்டினை சிறப்பாக ஆற்றி வருகின்றார்கள். விஷன் கல்வியிலே டிப்ளமோ முடித்த ஐயா அவர்கள் இயற்கை மருத்துவராகவும் ஆலோசகராகவும் இருந்து வருகின்றார்கள். உடல் உபாதைகளுக்கு இயற்கை மருத்துவத்தின் மூலம் தீர்வை அளித்து வரும் ஐயா அவர்கள் தங்கள் இல்லத்திலேயே பெரிய நாயக்கன் பாளைய அறக்கட்டளையின் முதல் தவ மையத்தை நிறுவியுள்ளார்கள். இத்தகைய சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய பேராசிரியர் டாக்டர் சதாசிவம் ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று தாய் சேய் நலம் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாயீருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாய் உலகில் வந்தேன். அந்த ஈருயிரின் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பல பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த ரொம்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லை இல்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வேன். ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கும் மனவளக்கலை அன்பர்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பர்களே, இன்றைய சிந்தனைக்கு தாய் சேய் நலம், அதாவது மகரிஷியினுடைய நாள் ஒரு சிந்தனை வாழ்க்கை மலரில் ஜூலை 26ஆம் தேதி அந்த சிந்தனை இருந்து தாய் சேய் நலம். அதை பற்றி மகரிஷி அவர்களுடைய கருத்துக்கள் என்ன, தாய் சேய் நலம் என்று சொல்கிற போது அது பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ மாத்திரமல்ல, மனித குலத்திற்கே ஒரு பொதுவான ஒரு மதிப்புடைய விஞ்ஞானம். அது மனிதகுல மேன்மைக்காகவே தாய் சேய் நலம் என்ற ஒரு பிரிவை எல்லோரும் மதித்து அதற்கு ஒவ்வொருவராலும் ஆக வேண்டிய செயலை செய்ய வேண்டியது அவசியம். தாய்க்கும் சேய்க்கும் நோய் வராமல் தடுக்க வேண்டுமானால் கருவுற்ற நாள் முதல் கொண்டு பிரசவம் ஆகிற வரையிலே அதை கவனிக்க வேண்டியது பெண்களுடைய கடமை. ஆனால் பெண்கள் மாத்திரம் அதை கவனித்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா குடும்பத்திலே முக்கியமாக உள்ள கணவன் இன்னும் பெரியவர்கள் எல்லோருடைய கடமையும் உள்ளது. இப்போ அதற்கு ஏற்றவாறு அறிவு அனைவருக்கும் அவசியம். கருவுற்ற காலத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் சோர்வு அடையுமேயானால், பிணக்கு அடையுமேயானால், வருத்தம் அடைய செய்வோமானால் ஒவ்வொரு வருத்தமும் அவர்களின் குழந்தைகளை மனத்தாலே பாதிக்கும். மனம் என்பது கருமையம், ஜீவகாந்த ஆற்றல், இருப்பு நிலையான அறிவு, இயக்க நிலையான மனம் என்ற அனைத்தும் அடக்கம் பெற்ற ஒரு இயற்கை நியதி. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். கருவுற்ற காலத்திலே எந்த விதத்திலே ஒரு பெண் ஒரு குடும்பத்திலே இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் எவ்வாறு அக்கருவுற்ற பெண்ணோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்டார்களா என்றால் தெரிந்து கொள்ளவே இல்லை. அந்த காலத்திலே ஏற்படக்கூடிய மனநிலை குழந்தைகளை எப்படி பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளாதவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே விளைவறிந்து செயல் புரிந்து நலம் காண்போம். இது அருத்தந்தை அவர்கள் அந்த தாய் சேய் நலத்தினுடைய சிந்தனை விருந்தில் வரக்கூடிய கருத்துக்கள். இப்போ இந்த மனித இனத்தில் பெண் இனம் என்பது மிகவும் அற்புதமான இறைவனுடைய படைப்பாகும். அதிலும் தாய்மை என்பது மிகவும் போற்றுதற்குரியதாகும். இப்போ
இப்போ உலகத்தின் மக்கள் தொகையில் பாதி பேர் பெண்கள், மறு பாதி பேர் இந்த பெண்களால் குழந்தைகளாக பெற்றெடுக்கப்பட்ட ஆண்கள் என்று பெண்ணினத்தை போற்றுவார் மகரிஷி அவர்கள். இப்போற்றுதற்குரிய பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தையை நல்ல முறையில் பெற்றெடுப்பதில் இருக்கக்கூடிய சிரமங்கள், துன்பங்கள், பொருள் விரயங்கள் பெண்ணினத்தை பெருமளவில் பாதித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பிரசவம் என்பது ஒரு சுகமான அனுபவமாக அவரவர்கள் வீட்டிலேயே 2 மணி நேரத்துக்குள்ளாக வயதான தாய்மார்கள் மூலமாகவும் தாதிகள் மூலமாகவும் கிராம பகுதியில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளாக இருந்தன. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கரு உருவானதிலிருந்து மாதம் ஒரு முறை மருத்துவமனைகளுக்கு சென்று கணக்காக காத்திருந்து பரிசோதனை என்ற பெயரில் ஊசிகள், மருந்து, மாத்திரைகள், டானிக்குகள், ஸ்கேன் டெஸ்ட், எக்ஸ்ரே போன்ற பரிசோதனைகளை செய்து 10 மாதம் வரையிலும் இதே நிலைதான் நீடிக்கிறது. இப்போ கடைசியாக பிரசவம் என்பது, அதாவது 90 விழுக்காடுகள் 90% குறை பிரசவம், அதோட சிசேரியன், இப்போ குறைபாடுகளுடன் குழந்தை பிறப்பு. பிரசவ செலவு என்பது 10,000 40-50 ஆயிரங்கள் வரைக்கும் என்ற நிலை நீடித்து கொண்டிருப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இதற்கெல்லாம் முக்கிய காரணங்கள், ஒன்று அறியாமை, இன்னொன்று அலட்சியம், முக்கியமாக ஆரோக்கியமின்மையாகும். ஆரோக்கிய குறைபாடு காரணமாகவே இந்நிலை பெரும்பாலும் நீடிக்கிறது. இப்போ கரு உருவாவதற்கு முன்பே பெண்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை உயர்த்தி கொள்வது மிகவும் சிறந்தது. இப்போ சத்துள்ள உணவுகள் உண்ணுதல், அளவோடும் முறையாகவும் உண்ணுதல், எளிய முறை உடற்பயிற்சிகள், அது நம்ம மகரிஷியினுடைய பயிற்சிகள் அற்புதமான பயிற்சிகள், அதோட சுவாச பயிற்சிகள் செய்வது மிக மிக அவசியமானதாகும். முடிந்த அளவில் மருந்து மாத்திரைகளை தவிர்த்தல் வேண்டும். அதாவது தேவையான எல்லா சத்துக்களையும் நாம் உண்ணும் உணவின் மூலமாகவே பெற வேண்டும். இந்த முறைகளை கடைபிடித்து வந்தால் பிரசவம் என்பது சுகமானதாகவும் சுகப்பிரசவமாகவும் அமையும். மேலும் ஆரோக்கியமான குழந்தையை பெற்று சமுதாயத்துக்கு அளிக்க முடியும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும். அதாவது சென்ற 20 ஆண்டுகளில் பெரியநாயக்கம்பாளையத்தினுடைய அறக்கட்டளை என்னுடைய முதல் தவ மையம் சாமிசெட்டிப்பாளையம் வேதாத்திரி மகரிஷி தவ மையம். இந்த தவ மையத்தில் ஆலோசனை பெற்ற தாய்மார்கள் கடந்த 10-15 ஆண்டுகளில் ஒரு 100க்கு மேற்பட்ட குழந்தைகளை மருத்துவர்களே ஆச்சரியப்படும் வகையில் தலைப்பிரசவமே சுகமான பிரசவமாக பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ சுகப்பிரசவத்துக்கு அதுக்குண்டான சில வழிமுறைகளை எல்லாம் கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா சுகப்பிரசவங்கிறது சுகமான பிரசவமாகவே நல்ல ஆரோக்கியமான ஞான குழந்தைகளாக நாம் பெற்றெடுக்க முடியும். இப்போ இந்த தாய்மையை பற்றி நம்ம ஒரு சின்ன அறிமுகத்தை இது பண்ணிக்கலாம். வருங்கால சந்ததியினரின் நல்வாழ்வு பெருமளவு அவர்களை கருவில் சுமக்கப் போகும் தாய்மார்களின் ஆரோக்கியத்தையும் விவேகத்தையுமே சார்ந்துள்ளது என்ற உண்மையை தற்கால சமுதாயம் பல சமயம் மறந்து விடுகிறது. அதனால்தான் தற்காலத்தில் பெண்களின் ஆரோக்கியத்தை பற்றி சிறப்பு கவனம் செலுத்த கூறுகிறோம். ஒரு சந்ததி உருவாவதில் தந்தை தாய் இருவருக்குமே பங்கு உண்டு என்றாலும் தாயின் பங்கு அதாவது தந்தையின் பங்கு தாயின் பங்கை காட்டிலும் மிக குறைவானதே ஆகும். தந்தையின் பங்கு நிலத்தில் விதைப்பது போன்ற செய்கை மட்டும்தான். ஆனால் தாயோ பூமி தாய் போல் அவ்விதையை நன்கு ஆரோக்கியமாய் படிப்படியாய் தன்னுள்ளேயே வளர்த்து சரியான பருவத்தில் பயிரை அறுவடை செய்வது போல் குழந்தையாய் இவ்வுலகில் பிரசவிக்கிறாளே, அத்தாயின் உடல் மன ஆரோக்கிய நிலைகளே அவள் கருவில் வளரும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு மூலாதாரமாகும். ஆகவே பெண்களில் மிக பெரும்பாலோர் வாழ்வில் தாய்மையை பேரை அடையத்தான் போகிறார்கள் என்பதால் ஆரோக்கியமான வருங்கால சந்ததியினரை உருவாக்குவதில் அவர்கள் பங்கை பற்றியும்
அப்பெரும் முயற்சியில் அவர்களது உடல் மன ஆரோக்கியத்தை நல்ல நிலையில் வைத்திருப்பது போன்றவற்றை பற்றி தாயாக எண்ணும் எல்லா பெண்களும் சரியான முறையில் அறிந்திருக்க வேண்டும் என்பதும் அவசியமாகிறது. இப்போ அதே சமயம் வரும் சந்ததியினர் உருவாவதில் ஆண்களின் பங்கையும் ஒதுக்கிவிடக்கூடாது. ஏனெனில் விதையே பழுதுபட்டு இருந்தால் அதிலிருந்து உருவாகும் தாவரம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்? ஆக இருவர் பங்கும் முக்கியமானது. இப்போ கரு உருவாவதற்கு முன்பே அதன் ஆரோக்கியத்தை பற்றி சிந்தனையும் அக்கறையும் அதை உருவாக்கப் போகும் தாய் தந்தையரின் மனதில் உருவாவது நல்ல ஆரோக்கியமான சிந்தனையாகும். இப்போ குழந்தை பெறுவது என்பது ஒரு விபத்தால் விளைந்ததல்ல. தாய் தந்தை இருவரின் ஆழ்ந்த அன்பு பிணைப்பின் விளைவாய்த்தான் நிகழ்ந்ததாய் இருக்க வேண்டும். இதற்கு முன் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் உடற்கவிர்ச்சி மட்டுமல்லாது மனதளவில் ஒருவரை ஒருவர் ஆழ்ந்து நேசிக்கும் போது ஏற்படும் உணர்வின் வெளிப்பாடுகளாய்த்தான் குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும். இப்போ குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது அவ்விருவரின் ஆழ்ந்த அன்பு பரிமாற்றத்தில் விளைந்ததாக இருக்க வேண்டுமே ஒழிய வெறும் உடற்கவர்ச்சியால் மட்டும் உந்தப்பட்டு உருவானதாய் இருக்கக்கூடாது. அது மிருக நிலை. நாம் மிருகங்களினின்றும் உயர்ந்தோர் அல்லவா? மேலும் குழந்தை பேற்றுக்கு இருவரும் தங்களை அனைத்து நிலைகளிலும் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதாவது உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக என கூடுமான வரை அனைத்து நிலைகளிலும் தங்களை ஓரளவுக்கு நிலைப்படுத்தி கொண்ட பின் குழந்தை பேற்றை திட்டமிடுவதால் குழந்தை பிறந்த பின் நிகழக்கூடிய பல பிரச்சனைகளை முன்னமேயே தவிர்க்கக்கூடும். ஏனெனில் மேற்குறிப்பிட்ட நிலைகளில் நிலை பெறாமை பலருக்கு மன இறுக்கத்தை ஏற்படுத்தும். மன இறுக்கத்துடன் உருவாகும் கருவின் வளர்ச்சி பலவிதத்திலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். முன்பே சொன்னது போல் குழந்தை பேறு என்பது ஆண் பெண்ணின் உடல் வலிமையை மற்றோருக்கு பறைசாற்ற உடன்திறன் போட்டி அல்ல என்பதை மீண்டும் நினைவிலுத்த வேண்டும். அதே போல தாய்மை உருவதை சுய கௌரவம், குடும்ப கௌரவம், சமுதாயத்தில் கௌரவம் என்பன போன்ற வரட்டு பிடிவாதங்கள் சுய உயர்வு உணர்வுகளுடன் தொடர்புபடுத்தி மேலே சொன்ன காரணங்களுக்காக ஏற்படவும் கூடாது. அது பிறரின் ஆசாபாசங்களை திருப்திப்படுத்துவதாயும் ஒரு இயந்திர ரீதியில் இருக்குமே அல்லாது கணவன் மனைவி இருவரும் அன்பு என்னும் ஆழ்கடலில் மூழ்கி தேடி எடுத்த கருவென்னும் முத்தாயிராது. தாய்க்கு கருவை சுமக்கும் காலம் ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாய்த்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் அவளது ஒவ்வொரு மன உணர்வும் கருவில் உள்ள குழந்தையின் மேல் படியும். பெண்களுக்கு வயது ஏற ஏற தாய்மை உருவது சற்று கடினம் என்றாலும் அதற்காக திருமணமான உடனேயே தாய்மை உருவதும் அவ்வளவு உசிதமல்ல. இதற்கு நேரெதிராய் கணவன் மனைவி இருவரும் ஆயத்த நிலைகளிலேயே பல வருடங்களை கழித்து விட்டாலும் இருவருக்கும் வயதாக உடல் திறன், மன ஈடுபாடு முதலியன தளர்வதாலும் மிக வயதான பின் குழந்தை பெறுவது என்பது பல உடலியல், உளவியல், சமூகவியல் பிரச்சனைகளை இருவரையும் எதிர்நோக்கவும் வைக்கும். குழந்தை பேறு என்பது இறைவனின் திருவருள் என்பதில் சந்தேகமில்லை என்றாலும் ஓரளவுக்கு கணவன் மனைவி இருவரும் திட்டமிடலாம் என்பதை முழுவதும் மறுக்க இயலாது. ஆகவே கணவன் மனைவி இருவரும் தங்கள் இருவரையும் உடல் மன பொருளாதார நிலைகளில் தயார் செய்து கொண்டு குழந்தை பேருக்கான திட்டங்களில் இறங்குவது எல்லா விதத்திலும் நன்மை பயக்கும் என்பது அனுபவத்தில் கண்டறிந்த ஒன்று. எனவே இப்போது இந்த கருப்பை இந்த கருப்பை தாயினுடைய கருப்பையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். அதாவது நமது மனித உடலில் பல்வேறு செயல்பாடுகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. நமது உடலின் ஒவ்வொரு உறுப்பும் அதற்கு குறிப்பிட்ட செயல்களை நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த வண்ணம் இருக்கின்றன. இப்பொழுது நாம் மகப்பேறு உறுப்புகளை பற்றி சிறிது பார்ப்போம். இப்போ கருப்பை இது உறுதியான தசை நார்களால் ஆனது.
கருப்பை சிறுநீர் பைக்கு பின்னாலும் அடிப்பெருங்குடலுக்கு முன்னாலும் அமைந்துள்ளது. இப்போ கரு உண்டாகாத நிலையில் இது சுமார் 3 அங்குலம் நீளம் உடையது. கருவுற்ற பின் சிசுவின் வளர்ச்சிக்கேற்ப விரிந்து கொடுக்கும் தன்மை உடையது. கருப்பையின் மேற்பாகம் அகன்றும் கீழ்பாகம் குறுகியும் இருக்கும். அதன் மேற்பகுதியிலிருந்து சூழ்பையோடு 2 கருப்பை குழாய்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இப்போ குறுகலாயுள்ள கருப்பையின் கீழ்பாகம் ஒரு சிறு திறப்பின் மூலம் புணர்வலியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இப்போ கருப்பையின் சுவர்கள் 3 மடிப்புகளால் ஆனவை. கருப்பை தசையோடு ஒட்டிய மெல்லிய உரையாக வலுவழுப்பாக ஸ்மூத் ஒரு மடிப்பும், 2ஆம் மடிப்பு ஜவ்வு தன்மையும் தசை நார்களால் ஆன திசுக்களும், 3வது மடிப்பு அகப்பை படலம் மிகவும் வலுவழுப்பானது. இந்த அகப்பை படலத்தின் மூலமாகத்தான் கருமுட்டைக்கு தேவையான பிராணவாயு, ஆக்சிஜன், அதாவது ஊட்டச்சத்து மற்றும் ஆதரவு, அதாவது சப்போர்ட் கிடைக்கிறது. இப்போ கருவறையில் உள்ள உயிரணுக்கள் கர்ப்பமுற்ற தாயின் இரத்தத்திலிருந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை பிரித்தெடுத்து அதை சூழ்கொடி மூலம் தொப்புள் கொடி வழியாக கருவுக்கு சேர்ப்பிக்கிறது. இப்போ கருப்பைக்குள் இருக்கும் கரு பனிக்குடம் எனப்படும் திரவம் நிரம்பிய ஒரு பைக்குள் மிதந்து கொண்டு இருக்கும். கரு திரவத்தில் மிதந்து பைக்குள் இருப்பதால் சாதாரண அடிபடாமல் காக்கிறது. அது மட்டுமின்றி கரு ஒரே சீரான வெப்பநிலையில் இருக்கும் உதவுகிறது. கருப்பையின் தசைநார்கள் அனிச்சை செயல்பாடுகளை கொண்டது. குழந்தை பேற்றின் போது குழந்தை வெளிவர உதவியாக இப்பனி நீர்க்குடம் கருப்பை கழுத்தை விரிவடைய செய்கிறது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சூழ்கொடி அல்லது நஞ்சு கொடி. இப்போ கர்ப்பமடைந்த சில வாரங்களில் நஞ்சு கொடி உருவாகிறது. இது பஞ்சு போன்ற முட்டை வடிவம் கொண்டது. இது சுமார் 1 அங்குலம் கனமும் 7 அங்குல குறுக்களவும் கொண்டது. இப்போ பனிக்குடத்தினுள் இருக்கும் சிசு நஞ்சுக்கொடி மூலமாக கருப்பையினுள் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த நஞ்சுக்கொடி மூலமாகத்தான் கருவில் உள்ள சிசுவுக்கு பிராணவாயுவும் ஊட்டச்சத்தும் கிடைப்பது மட்டுமல்லாமல் சிசுவின் கழிவுகளையும் அதன் இரத்தத்தின் மூலமாக தொப்புள் கொடி மூலமாக கருவுற்ற தாயின் கழிவு நீக்கும் உறுப்புகளில் சேர்த்து வருகிறது. குழந்தை பேற்றின் பொழுது இந்த நஞ்சுக்கொடி வெளியேற்றப்படும். இப்போ அதில் இந்த கருப்பைக்கு 2 பக்கம் இந்த சூழ்பை, இது கருமுட்டையையும் பெண்களுக்கான இயக்க நீரையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உறுப்பு சூழ்பை. அடுத்தது இந்த கருமுட்டை, அதாவது ஆணின் விந்துவுடன் கருமுட்டை இணையும் பொழுது சிசு உருவாகிறது. அடுத்தது பனிக்குடம், மெலிதான ஒளி செல்லக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் ஆகக்கூடிய பை போன்றது. இப்போ பனிக்குட நீர், இந்த கருப்பையினுள் உள்ள பனிக்குடத்தில் உள்ள திரவம் பனிக்குட நீர் ஆகும். இதில் சிசு மிதந்து கொண்டு பாதுகாப்பாக இருக்கும். இத்திரவம் நீர் புரதச்சத்து, சுண்ணாம்பு சத்து, சர்க்கரை, மினரல்ஸ் போன்ற மற்ற பல ரசாயன பொருள்களால் ஆனது. இப்போ கருப்பை குழாய்கள் பார்த்திங்கன்னா கருப்பையின் மேல் பாகத்தில் 2 கருப்பை குழாய்கள் 2 பக்கங்களில் உள்ள 2 சூழ்பைகளையும் இணைக்கின்றன. பொதுவாக சினை முட்டை ஆண் விந்துவுடன் ஒரு பக்கத்தில் உள்ள குழாயில்தான் சினைப்பட்டு கருப்பையில் வந்தடைகிறது. ஒரு பெண் பூப்பெய்தியவுடன் தாயாகும் தகுதியை பெற்றுவிடுகிறாள். ஒவ்வொரு மாதமும் 2 மாதவிலக்கு நாட்களுக்கிடையில் சுமாராக மாதவிலக்கான நாளிலிருந்து 9வது நாள் முதல் 18வது நாள் வரை ஒரு பக்கத்தில் உள்ள சினைப்பையிலிருந்து ஒரு கரு அணு உருவாகிறது. இப்போ விடுபட்ட கருவணுவை கருப்பை குழாய் பூ போன்ற விளிம்புகள் மூலம் கருக்குழாய்க்குள் இழுத்து கொள்கிறது. பெரும்பாலும் இங்குதான் சினை முட்டை ஆண் விந்துவுடன் இணைந்து கருப்பைக்குள் உச்சுவரில் பதிந்து கருவாகிறது. இப்போ சினை முட்டையும் ஆண் விந்துவும் இணைந்து சினைப்பட்ட உடனேயே பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினம், நிறம், உயரம், கண்ணின் நிறம் போன்ற முக்கிய குணநலன்கள் அனைத்தும் உறுதியாகிவிடுகின்றன. சுமார் 40 வாரங்கள் கழித்து குழந்தை பிறக்கும். இப்போ இந்த கருவுருவதற்கான அறிகுறிகள், இன்றைக்கி சாதாரணமாக மாதவிலக்கு நின்னாச்சு இப்படின்னா திருமணமாகி மாதவிலக்கு ஒரு 10 நாளைக்கு நின்னாவே உடனே மருத்துவர் இடத்த போய் ஒரு செக்கப் பண்ணிக்கிறோம். அங்கே பாசிட்டிவாக நெகட்டிவானு சொல்ல முடியாது.
அதுக்கு உண்டான இயற்கை முறையில் அதனுடைய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மாதவிலக்கு ஏற்படாது ஒன்று. ஆனாலும் சில பெண்களுக்கு கருவுற்ற பின்னும் முதல் சில மாதங்களுக்கு சற்றே உதிரப்போக்கு இருக்கக்கூடும். இரண்டாவதாக, இந்த காலை நேரங்களில் காலை வேளைகளில் மயக்கம் அல்லது வாந்தி அல்லது இரண்டும் ஏற்படலாம். இப்போ மூணாவது பார்த்திங்கன்னா, மார்பகங்கள் சற்று கனத்தும் பெரிதாகவும் காணப்படும். இந்த முளைக்காம்புகள் சற்று கருத்து காணப்படும். இது ஒரு அடையாளம். இப்போ நாலாவது பார்த்திங்கன்னா, எளிதில் சோர்வடைந்து அடிக்கடி தூக்கம் வருவது ஒரு அறிகுறியாகும். இப்போ ஐந்தாவது, இயல்பை காட்டிலும் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதும் ஓர் அறிகுறியாகும். மொத்தம் இந்த 5 அறிகுறிகளில் மேற்கூறிய அறிகுறிகள் கருவுறாமலே கூட சில பேர்த்துக்கு ஏற்படும். ஆனாலும் 3 காரணங்கள் இருந்தால் கருவுற்றதென கூடுமான வரை நிச்சயிக்கலாம். 2ஆம் மாதம் முடிந்தவுடன் சந்தேகமற உறுதியாக சொல்லிவிடலாம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ பொதுவில் 3ஆம் மாதம் முடிந்தவுடன் கருவினில் வளரும் சிசு அங்கும் இங்கும் இயங்குவதை உணர முடியும். சிலருக்கு இது 5 அல்லது 6 மாதங்களில் தான் உணரலாம். இப்போ சிசுவின் இயக்கங்களை குழந்தை பிறக்கும் வரை அடிக்கடி உற்று கவனிப்பது நல்லது. இப்போ குழந்தையின் சீரான வளர்ச்சியை அறிவதற்கு உதவும். கீழே விழ நேர்ந்தால் உடனடியாக கரு அசைவை கவனிக்க வேண்டும். சிசுவிற்கு ஏற்படும் பாதிப்பை உடனே இதனால் அறியலாம். இப்போ பொதுவாக 8வது மாதத்தில் குழந்தையின் கை கால் உந்துவதை வயிற்றின் மேல் பரப்பில் தடவி பார்த்து உணர முடியும். ஏற்கனவே ஒரு குழந்தையின் தாயாக இருப்பின் மூத்த குழந்தைகளிடம் கருவில் வளரும் குழந்தை பற்றி சொல்லி பிறக்கப் போகும் குழந்தை மீது பாசம், பற்று, அன்பு போன்ற உணர்வுகளை வளர்ப்பது நல்லது. இப்போ கருவுற்ற பின் முதல் 2 மாதத்திற்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் பலவீனமான கருப்பையுள்ள பெண்களுக்கு இதனால் கருச்சிதைவு ஏற்படலாம். அதே போல் இந்த பொதுவான காரணங்களில் ஒன்று பெண் மலட்டுத்தன்மை. மிக சிலர்தான் முழுவதுமாக மலட்டுத்தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். பலருக்கு கருவுறும் உறுப்புகளில் குறைபாடுகள் இருப்பதால் கருவுறாமல் இருக்கலாம். அக்குறைபாடுகள் உடலின் பொதுவான ஆரோக்கிய குறைபாடுகளினால் கூட ஏற்படலாம். உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை இயற்கையான வழிகளில் உயர்த்துவதன் மூலம் உடலின் கழிவுகள் பெருமளவு வெளியேற்றப்படுவதால் கரு உறுப்புகளில் உள்ள குறைபாடு களைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இயற்கையான முறையில் உணவு பழக்கங்கள், உண்ணா நோன்பு, கரு உறுப்புகளின் கோளாறுகளை சீர் செய்யத்தக்க குறிப்பிட்ட உடற்பயிற்சிகள், பலவீனமான கரு உறுப்புகளை வலுவாக்கும் பயிற்சிகள், சரியான ஓய்வு, அதோட மனப்பயிற்சி, நம்ம தியான பயிற்சி மூலம் இவைகளை சரி செய்யக்கூடும். மேலும் தம்பதிகளிடையே மன இறுக்கம் இருப்பதும் குழந்தை பேரின்மைக்கு காரணமாகலாம். தம்பதிகள் உடலுறவு கொள்ளும் நேரத்தில் உடல் சோர்வு இருந்தாலும் உறவில் நாட்டமின்றி மன இறுக்கம் தோன்ற வாய்ப்புண்டு. குழந்தை பேரின் துவக்கம் உடலுறவு என்பதால் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பி உடல் அளவிலும் மனதளவிலும் இறுக்கமற்ற நிலையிலேயே உடலுறவு கொள்வது வலியுறுத்தப்படுகிறது. உடல் மற்றும் மன இறுக்கத்துடன் உடலுறவில் ஈடுபடும் போது இனப்பெருக்க சுரப்பிகளும் இயக்கிகளும் நல்ல முறையில் சுரப்பதில்லை. ஆதலால் கரு உருவது தடைபடலாம். இப்போ மாதவிடாய் நாளிலிருந்து துவக்கம் 9ஆம் நாள் முதல் 16ஆம் நாள் வரை பொதுவாக மாதவிடாய் 3 நாட்கள் இருக்கும் என கணக்கிடவும். இந்நாட்களில் முன் விவரித்தபடி சினை முட்டைகள் உற்பத்தியாகி ஆண் விந்துவுடன் இணைந்து பக்கங்களில் சினைப்பட தயார் நிலையில் உள்ளதால் உடலுறவு கொள்வதன் மூலம் கருத்தரிக்கக்கூடும். பொதுவாக இந்நாட்களில் தவிர்த்த மற்ற நாட்களில் சினை முட்டைகள் அவ்வளவு தயார் நிலையில் இருப்பதில்லை. இது வெறும் உடலுறவு மூலம் மட்டுமே கருவுற்று விடலாம் என்று நினைப்பது தவறு. இது தவிர உடலுறவு முடிந்தவுடன் பெண் கால்கள் இரண்டையும் சற்றே உயர்ந்த நிலையில் சிறிது நேரம் வைத்திருப்பது ஆண் விந்து முழுவதும் புணர்வெளியே கருப்பையை சென்றடைய உதவும். இப்போ சில ஆண்கள் அவர்களது இனப்பெருக்க உறுப்பு கோளாறுகளால் போதுமான அளவிலும் வலுவானதாயும் உள்ள ஆண் விந்துவை உடலுறவின் போது வெளிப்படுத்த முடியாமல் போகலாம்.
அவர்கள் சில காலத்திற்கு உடலுறவில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இப்போ அவங்க நம்ம காயகல்ப பயிற்சியெல்லாம் எடுத்துக்கொண்டாங்கன்னா அந்த குறைபாடுகள் எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாகும். பெண்களுக்கு முன்பு கூறியபடியே இவர்களும் தங்களது கோளாறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். மாதவிடாய் ஆரம்பித்த சற்று முன் உடலுறவு கொண்டால் பலவீனமான புணர்வலியில் உள்ள பெண்களுக்கு உடன் மாதவிடாய் வந்து ஆண் விந்து அதன் மூலம் வெளியேற்றப்பட்டு விடும். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டு கருச்சிதைவுகள் ஏற்பட்டு இருந்தால் இப்பொழுது கருவுறும் போது கவனமாயிருக்க வேண்டும். சிதைவுக்கு பின் சில மாதங்கள், ஒரு 3-6 மாதங்கள் உடலுறவு கொள்வதை தவிர்ப்பது நல்லது. பின் கருவுற்ற பின் முதல் 23 மாதங்களுக்கு உடல் உறவை தவிர்ப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை சீராக வைத்து கொள்வது மிக அவசியம். மேலும் கருவுற்ற தாய் இயல்பாய் மாதவிலக்கு ஆகும் நாட்களில் நல்ல ஓய்வு எடுப்பதன் மூலம் கருச்சிதைவை தடுக்க முடியும். மிக பருமனான பெண்கள் கருவுறுவது சற்று கடினம். அவர்கள் இயற்கையான முறையில் உணவு மற்றும் பிற பயிற்சிகள் மூலம் பருமனை குறைத்து பின்னரே குழந்தை பிறப்பை பற்றி யோசிப்பது நல்லது. ஏனெனில் பருமனாய் உள்ளவர்கள் கர்ப்பமானால் பின்னர் மிக சிரமப்பட்டு பிரசவம் சிக்கலாகலாம். புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இரவு நெடுநேரம் விழித்திருத்தல் போன்றவைகளும் குழந்தை பேற்றை கெடுக்கும். இந்த சாக்கிலாவது இவற்றை விட்டுவிடுவது தனக்கு மட்டுமல்ல பிறக்கப் போகும் குழந்தையை கூட புகை, மது போன்றவற்றின் தீமைகளிலிருந்து காக்கலாம். இப்போ மாதவிடாய் தொந்தரவுகள் கூட கருவுறுதலை தடுக்கலாம். இயற்கையான முறையில் இவைகளை குணப்படுத்தி கொள்ள வேண்டும். சில பெண்களுக்கு கருப்பை தன் நிலை மாறி இருப்பதாலும் கருவுறுவது தடைபடலாம். பெண்கள் சாதாரணமாய் பூமியில் கீழே வணங்கி எழுவது போன்ற உடற்பயிற்சிகள், குமிர்ந்து நிமிர்ந்து சில வேலைகளை செய்யக்கூடிய பயிற்சிகள் சிலவற்றின் மூலம் இக்கோளாறுகளை சரி செய்யலாம். இப்போ இந்த கருவினுடைய வளர்ச்சி, இப்போ கருவுற்ற பிறகு இந்த கருவினுடைய வளர்ச்சி எவ்வாறு உருவாகுதுன்னு பார்க்கலாம். இப்போ கருவுற்றது நிச்சயமான பின் அத்தாயின் உடல்நிலை மட்டுமல்ல மனநிலையிலும் விவரிக்க ஒண்ணா மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கற்பனை சிறகடித்து பறக்கும். எண்ணம் முழுவதும் பிறக்கப் போகும் குழந்தை பற்றியே இருக்கும். அதுவும் முதல் பிரசவமானால் சொல்லவே வேண்டியதில்லை. எந்நேரமும் கருவில் உள்ள குழந்தை பற்றிய சிந்தனையே அதன் வளர்ச்சியை படிப்படியாய் அறிவதிலும் உணர்வதிலும் அவள் ஆர்வம் காட்டுவது மட்டுமல்ல, தன் கணவர், குடும்பத்தில் உள்ள அனைவரிடம் அந்த ஆர்வத்தை அவள் வெளிப்படுத்துகிறாள். சினைப்பட்ட கருமுட்டை பிளவுபட ஆரம்பிக்கும். பல நாட்கள் பனிக்குட நீரில் மிதந்து பின் கர்ப்பப்பையின் சுவர்களில் இது ஒட்டிக்கொள்ளும். சினைப்பட்டதிலிருந்து சுமார் 25 நாட்கள் கழித்து சிசுவின் இருதயம் உருவாகி துடிப்பை கேட்கலாம். இப்போ முதல் மாத கடைசி வாக்கில் கரு சினைப்பட்ட போது இருந்ததை விட சுமார் 11,000 தடவை பெரியதாயிருக்கும். சுமார் 1/4 அங்குல நீளம் இருக்கும். இப்போ இந்த 2வது மாதம் அந்த குழந்தையினுடைய முகம் உருவாக ஆரம்பிக்கும். மூக்கு உருவாகும். உதடுகளும் நாக்கும் உருவாகும். ஈறுகளில் பற்களின் வேர்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். கைகளும் கால்களும் வளரும். அதன் வயிற்றில் ஜீரண நீர்கள் சுரக்க ஆரம்பிக்கும். மற்ற எல்லா உறுப்புகளும் உருவாக ஆரம்பிக்கும். ஒரு அங்குலமே உள்ள சிசு லேசாக இயங்க ஆரம்பிக்கிறது. இப்போ 3வது மாதம்னு பார்த்திங்கன்னா கைகளிலும் கால்களிலும் ரேகைகள் உருவாக ஆரம்பிக்கும். கண் இமைகள் மூடத் தொடங்கும். காதின் உள்மடல் உருவாகி இருக்கும். நகங்கள் வளரும். கட்டை விரல் அசைய ஆரம்பிக்கும். சிறுநீர் கழிக்கும். பாலின வேறுபாடுகள் ஓரளவு தோன்ற ஆரம்பிக்கும். குரல் நாண்கள் உருவாகும். இப்போ 4வது மாதம் சிசுவின் இதயம் ஒரு நாளில் சுமார் 25 லிட்டர் இரத்தத்தை தொப்புள் கொடி மூலமாக சூழ்கொடிக்கு முன்னும் பின்னும் இயக்கி தள்ளுகிறது. அதாவது கருவில் உள்ள சிசுவின் இரத்த ஓட்டமும் தாயின் இரத்த ஓட்டமும் ஒன்றோடொன்று கலப்பதில்லை. இப்போ சிசுவின் தலை, கண்ணின் புருவம், இரைப்பை போன்றவற்றில் ரோமம் தோன்ற ஆரம்பிக்கும். பாலின உறுப்புகளின் வேறுபாடு புலப்படும். சிசுவுக்கு சில சமயம் விக்கல் தோன்றலாம். இப்போ 5வது மாதம் ஓரளவு வளர்ச்சியடைந்த சிசு பனிக்குட நீரில் மிதந்து அசைவது,
சமயத்தில் குட்டிக்கரணம் அடிப்பது போலவும் தாயால் உணரப்படும். ஸ்டெத்தஸ்கோப்பினால், ஏன் சில சமயம் வெறுமனே கூட காதை வயிற்றை ஒட்டி வைத்து கவனித்தால் சிசுவின் இதய துடிப்பை உணரக்கூடும். சிசு சுமார் 12 அங்குலம் நீளம் இருக்கும். சுமார் 480 கிராம்கள் இருக்கும் அதனுடைய வெயிட். இப்போ 6வது மாதம் இந்த சிசுவின் நாக்கில் உள்ள அதிகமாய் சுவை மொட்டுக்கள் காணப்படும். அதாவது சிசு பிறக்கும்போது நிறைய சுவை மொட்டுகள் மறைந்து விடுகின்றன. குழந்தை வளர வளர சுவை மொட்டுகள் குறைந்து கொண்டே வருகின்றன. இப்போ சிசுவின் உள்ளங்கைகளில் அதாவது நல்ல பிடிப்பு காணப்படும். பூனை மயிர் போன்ற ரோமங்கள், தோள்கள், முதுகு, கைகால்கள் போன்றவற்றில் காணப்படும். வெர்னிக்ஸ் எனப்படும் ஒரு வெண்மையான கிரீம் போன்ற படலம் சிசுவை பனிக்குட நீரின் ஈரப்பதத்திலிருந்து காக்கிறது. இப்போ சிசு சுமார் 14 அங்குலம் நீளமும் சுமார் 950 கிராம்களும் இருக்கும். இது 6வது மாதம். இப்போ 7வது மாதம் சிசுவின் தோலில் லேசான சுருக்கங்கள் காணப்படும். நுரையீரல் முதிர்ச்சி அடைய தொடங்கும். நகங்கள் நன்கு வளர்ந்திருக்கும். எப்போதாவது கண்கள் திறந்து மூடிக்கொள்ளும். சிசு சுமார் 16 அங்குலம் நீளம் இருக்கும். சிசுவை தாயின் கோளாறுகளிலிருந்து பெருமளவு காப்பாற்ற அதன் உடலிலேயே எதிர்ப்பு சக்தி தோன்ற ஆரம்பிக்கும். இப்பாதுகாப்பு பிறந்து 6 மாதங்கள் வரையிலும் இருக்கும். இம்மாத கடைசியில் குறை பிரசவமானாலும் உயிருடன் இருக்க ஓரளவு வாய்ப்புகள் உண்டு. இப்போ 8வது மாதம் இந்த சிசுவின் வளர்ச்சி கருப்பையின் முழு இடத்தையும் அடைத்து கொள்வதால் பனிக்குட நீரில் குட்டிக்கரணம் போட முடியாது. ஆகவே தலையை கீழ்ப்பக்கமாக வைத்தவாறு கருப்பையில் சிசு நிலைப்படுகிறது. சிசு பருமனாகிறது. சிறுநீரகங்கள் முதிர்வடைந்துள்ளன. இப்போது பிறந்தால் 95% உயிர் பிழைக்க வாய்ப்புண்டு. இப்போ அடுத்தது 9வது மாதம். இப்போ இந்த கருப்பையின் இடத்தை கிட்டத்தட்ட முழுவதும் அடைத்து கொண்டு விட்ட சிசுவுக்கு அங்கும் இங்கும் அசைய இனி இடமில்லை. உதடுகளிலும் கன்னங்களிலும் உள்ள தசை நார்கள் மூலம் தனக்குத்தானே உறிஞ்ச ஆரம்பிக்கும். சமயத்தில் தன் கட்டை விரல்களை சூப்ப ஆரம்பிக்கும். அதன் உடலில் சுமார் 1/4 லிட்டர் அளவே இரத்தம் இருந்தாலும் ஒரு நாளில் அதன் இரத்த ஓட்டத்தின் அளவு சுமார் 300 லிட்டர் ஆகும். ஒரு உயிரணு சுமார் 20 கோடி மடங்கு பெருகியுள்ளதும் கருமுட்டை சினைப்பட்ட போது அதன் எடையை கணக்கிட்டால் பல கோடி மடங்கு வளர்ச்சியடைந்து பிறக்கும் ஒரு குழந்தையின் வளர்ச்சியும் நாம் எண்ணி எண்ணி வியப்படைய செய்யும் ஒன்று. இப்போ இந்த கருவுற்ற காலத்தில் நமக்கு உணவு முறைகள் எல்லாம் எவ்வாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மனவளக்கலையில் மகரிஷி வகுத்த உணவு திட்டம் மிக சிறந்த உணவு திட்டம். அதில் இப்போ இந்த கருவுற்ற காலங்களில் இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு இந்த அருகம்புல் மணித்தக்காளி கீரை, சுக்கட்டி கீரை, அது கூட கொஞ்சம் வாழைத்தண்டு அரைத்து சாறு எடுத்து இளநீரோட கலந்து நல்லா சிப் பண்ணி குடிக்கலாம். இந்த அருகம்புல் சாறு இன்சுலினுக்கு ஈக்குவல். இந்த அருகம்புல் சாறு பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது அருகம்புல் சாறு. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அடுத்தது மணித்தக்காளி கீரை, அதாவது சுக்கட்டி கீரை. இந்த சுக்கட்டி கீரையானது இந்த குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து ஊற்றுறாங்கள்ல, அந்த சொட்டு மருந்துக்கு ஈக்குவல். வாழைத்தண்டு சாறு ஆன்டிபயாட்டிக் மருந்துக்கு ஈக்குவல். இளநீர் நேச்சுரல் குளுக்கோஸ், அதாவது தாய்ப்பாலில் பாதி சத்துக்கள் இருக்குது. ஆக காலையிலேயே உணவாகவும் வேலை செய்யும், மருந்தாகவும் வேலை செய்யும் ஒன்று. அல்லது இந்த பூசணி சாறு, வாழைத்தண்டு சாறு தேன் கலந்து, அல்லது நெல்லிச்சாறு, அது தேன் கலந்து. இப்போ நெல்லிச்சாறு பார்த்திங்கன்னா அறுசுவையும் உள்ளது. நெல்லிச்சாறில் அறுசுவையும் உள்ளது, அது தேன் கலந்து அதை எடுத்துக்கலாம் ஒரு 6 மணிக்கு. இப்போ அந்த ஒரு 6:30 மணிக்கு ஒன்று பயிற்சிகளில் ஒன்று நடைப்பயிற்சி, அல்லது நமது மனவளக்கலை பயிற்சியில் ஒரு சில பயிற்சிகளை தவிர்த்து நம்முடைய பயிற்சிகள் ஒரு அற்புதமான பயிற்சிகள். இந்த பயிற்சிகளை நம்ம மெதுவாக செய்யலாம். இப்போ 8:30 மணிக்கு நல்லா குளிச்சுட்டு ஒரு 8:30 மணிக்கு உணவு, காலை உணவுன்னு பார்த்திங்கன்னா கனிகள். இந்த கனிகளில் பப்பாளி ரொம்ப முக்கியமானது. வைட்டமின் A, B, C 3 சத்து இருக்குது. தைரியமாக
நிறைய திருமணமாகி 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை இல்லாதவங்க அவங்க வந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்து இந்த பப்பாளி பழம், ஏன்னா நிறைய தாய்மார்கள் வந்து ஐயோ பப்பாளி சாப்பிட்டா கரு உருவாகாது, கரு கலைஞ்சிரும்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு கற்பனையான பொய்யான ஒரு தகவலை சொல்லி பயப்படுத்திகிட்டு இருக்காங்க. பப்பாளி பழம் ரொம்ப முக்கியமானது. வைட்டமின் ஏ, பிசி 3 சத்து இருக்குது. அவங்க அந்த பயப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சில ஆரோக்கியமில்லாத கரு உருவாச்சுன்னா 1 மாதம் 2 மாதத்தில் அபார்ஷன் ஆகிடும், தானே அபார்ஷன் ஆகிடும். ஆச்சுங்களா? இந்த பப்பாளி பழம் சாப்பிடும்போது, ஏன்னா பப்பாளி பழம் கிளீனிங் ப்ராசஸை ஃபாஸ்ட்டாக நடத்தக்கூடியது, கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை உள்ளது. ஆக அந்த பப்பாளி பழம் சாப்பிடும்போது ஆரோக்கியமான கரு, ஆரோக்கியம் இல்லாத கரு உருவாச்சுன்னா அது 1 மாதம் 2 மாதம் கூட அங்கே தாக்கு பிடிக்காது, அது சீக்கிரமாக கழிவாக வெளியேற்றி விடும். ஆனால் ஆரோக்கியமான கரு உருவாச்சுன்னா பப்பாளி பழம் சாப்பிட, சுவையுள்ள பப்பாளி கடியை சாப்பிட கரு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இந்த டெக்னிக் வந்து, இந்த ரகசியம் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. இப்போ இந்த பப்பாளி பழம் ஒரு 50%, அது கூட தேங்காய் துருவல், நல்ல சுவையுள்ள ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை, கொய்யா, அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை, பேரிச்சை, திராட்சை, வாழைப்பழம், வாழைப்பழத்தில் இந்த செவ்வாழை, நாடன், விருப்பாச்சி, நேந்திரமெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஒன்று தேங்காயுடன். கனிகள்னா கனிகளை மட்டும். இப்போ இந்த கனி உணவுகள், சொல்லப்பட்ட கனி உணவுகள் பார்த்திங்கன்னா இரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது. வைட்டமின் சி உள்ள உணவுகள், அதாவது இரும்புச்சத்துள்ள உணவுகளோட வைட்டமின் சி உள்ள உணவுகள். ஏன்னா நிறைய குழந்தை பேர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துல, ஏன்னா தாயினுடைய இரத்தத்தில் இருந்து தான் சத்துக்கள் எல்லாம் பிரிஞ்சு கருப்பைக்கு சென்று, கருப்பையில் அந்த பனிக்குட நீரெல்லாம் உற்பத்தியாகி அந்த தொப்புள் கொடி மூலமாக அந்த சத்துக்கள் எல்லாம் கருவுக்கு போய் சேர்ந்து அங்கே 7 தாதுக்கள் உருவாகி, அந்த 7 தாதுக்கள்லேருந்து கழிவுகள் உருவாகி அந்த தொப்புள் கொடி மூலமாக கருப்பைக்கு வந்து ரிட்டர்ன் வந்து தாயினுடைய கழிவு பாதைகள் வழியாக வெளியேறும். இந்த ப்ராசஸ் வந்து 10 மாதம் நடக்கணும். அப்போ அந்த சத்துக்கள் எல்லாம் தாயினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் குழந்தை எடுக்கும்போது ஆக சத்துள்ள உணவுகளை தாய் சாப்பிடணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹீமோகுளோபின் குறையும், இரும்பு சத்துக்கள் எல்லாம் குறையும் போது மருத்துவத்துறையில் என்ன பண்ணுவாங்கன்னா ரத்தத்தை செலுத்துவாங்க. அப்புறம் இரும்பு சத்துள்ள மாத்திரைகளையும் எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க, டானிக் சாப்பிட சொல்லுவாங்க. அதற்கு பதிலாக கனி உணவுகள், வைட்டமின், அதாவது இரும்பு சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டால் முருங்கைக்கீரை, இந்த பொன்னாங்கண்ணி கீரை, தண்டுக்கீரை, சிறுகீரையில் நிறையா இருக்குது, பீட்ரூட்டில் நிறையா இருக்குது, பேச்சம்பழம், சப்போட்டாவில் நிறையா இருக்குது. மதிய உணவில் இந்த காய்கறி கீரையில் அதிகமாக எடுத்துகிட்டு வைட்டமின் சி உள்ள உணவுகள் பப்பாளி, ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை, கிரேப்ஸ், லெமன், நெல்லிக்காய், கொய்யா, இந்த தேங்காயுடன் இந்த பழங்களை ஒரு 2 வேளை சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஹீமோகுளோபின் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும். இதெல்லாம் மருத்துவத்துறையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ அந்த ஒரு 8:30 மணிக்கு இந்த கனி உணவுகள் தேங்காயோட, அல்லது இந்த ராகி கூழ், அதாவது சிறுதானிய கூழ், ராகி, கம்பு, சோளம், கோதுமை போன்ற இதில் கஞ்சி, காலையில் புஞ்சை நிலத்திலான தானியத்திலோட ஒரு கஞ்சி தேங்காயோட, இதை சாந்தியினுடைய சொன்ன, அதாவது காலை உணவு, அவர் சொல்லப்பட்ட காய்கறி உணவு. அதாவது ராகிக்கூழில் வந்து நிறைய காய்கறிகள் போட்டுக்கணும், போட்டு வேக வச்சு இறங்குனதுக்கப்புறம் தேங்காய் துருவல், அது கூட கொஞ்சம் முளை கட்டின பாசிப்பேர் அல்லது கொண்டக்கடலை, அல்லது இது கொண்டக்கடலை அல்லது பச்சை நிலக்கடலை போட்டு வேக வச்சு தேங்காயோட அது நல்ல ஒரு கப்பு சாப்பிட்டு வச்சோன்னா நல்ல சத்துள்ளது, குழந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி. தேங்காய், முளை கட்டின தானியங்களோட ஒன்று. இப்போ ஒரு 10 மணிக்கு பசி எடுக்குதுன்னு வைங்க, ஒன்று கொத்தமல்லி கீர் அல்லது புதினா கீர் அல்லது கருவேப்பிலை கீர். இந்த கீர் எதுக்கு அப்படின்னா, இந்த கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, அது கூட தேங்காய் துருவல், அல்லது புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், அல்லது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், இதை 2ஐயும் மிக்சியில் போட்டு அடித்து அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து அதை ஃபில்ட்ரு பண்ணி தேன் கலந்து, அதாவது இந்த பனிக்கூட நீர் 10 மாதம் வரைக்கும் அது உற்பத்தி ஆகணும். இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, தேங்காயில் அந்த கொத்தமல்லி கீரையில் வந்து வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. அதே போல் கருவேப்பிலையில் இது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. புதினாவிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. தேங்காயில் அறுசுவையுமே இருக்குது. அதோட தேன் ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது, ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது. ஆக இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா கீர் தேங்காயுடன் தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, அதாவது மினரல்ஸ், வைட்டமின்ஸ்,
நிறைய இருக்குது. ஏன்னா பனிக்கூட நீர் உற்பத்தி ஆகணும்னா இதில் நிறைய அந்த உற்பத்தி ஆகிறதுக்கு உண்டான சத்துக்கள் இந்த கீரைகள்லையும் தேங்காயிலும் இருக்குது. இது 10 மணிக்கு ஏதோ ஒரு டம்ளர் 1.5 டம்ளர். அதுக்கப்புறம் மதிய உணவு கண்டிப்பாக ஒரு கீரை கூட்டு, கொஞ்சம் வாழைத்தண்டு பச்சடி. வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு 4-5 நாளைக்கு சேர்த்துக்கணும். பூசணிக்காய் கூட்டு நிறைய, அதோட முளைக்கட்டின பாசிப்பயிர் அல்லது கொண்டக்கடலை. இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு தவிர எல்லா காய்களிலும் சேர்த்துக்கலாம். கைக்குத்தல் அரிசி, கோதுமை சாதம், சிறு வெண்ணெய் எடுத்த மோர், எது வெண்ணெய் நீக்கிய மோர் கடைசியில் குடிச்சிக்கலாம். சாதம் குறைவாக, காய்கறிகள் அதிகமாக. நான் இந்த உணவு மகிழ்ச்சி வகுத்த உணவு திட்டத்தில் என்னுடைய சிறப்புங்கிற சொற்பொழிவில் இந்த உணவு திட்டம் வரும் ஆச்சுங்களா. இது மதிய உணவு. இப்போ 3 மணிக்கு, மாலை 3 மணிக்கு இந்த பேர்ச்சம்பழங்கீர், எலும்பிச்சை, தேன் கலந்து. இப்போ இந்த பேர்ச்சம்பழம் இரும்பு சத்துள்ளது. எலும்பிச்சம்பழம் வந்து இது வைட்டமின் சி, அதாவது வைட்டமின் சி உள்ளது ஆச்சுங்களா. இரும்பு சத்தும் வைட்டமின் சி சேர்ந்ததுன்னா அதாவது ஹீமோகுளோபின் டெவலப் ஆகும். அதோட தேன் அல்லது முந்திரி அல்லது பாதாணி பருப்பு அல்லது பிஸ்த தேன் கலந்து கீர். இப்போ இந்த முந்திரி பாதாணி எதுன்னா, இப்போ தாயினுடைய இது வளர்ச்சி, குழந்தையினுடைய வளர்ச்சி மாதம் 1 கிலோ அளவுக்கு வெயிட் அதிகமாகணும். இப்போ குழந்தையுடைய வளர்ச்சி படிப்படியாக கடைசியில் ஒரு 3-3.5 கிலோ, 10 மாதம் போகிறது 3.5 கிலோ. சில பேர்த்துக்கெல்லாம் குழந்தை வளர்ச்சி இருக்காது, தாய் வெயிட் அதிகமாகிடும், குழந்தை வளர்ச்சி இருக்காது, குழந்தையினுடைய வெயிட் குறைவாக இருக்கும். அல்லது தாயும் இது குழந்தையும் ரெண்டுமே வெயிட் குறைவாக இருக்கும். மருத்துவத்துறையில் போகும்போது அவங்க செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புரோட்டீன் சத்துள்ள பவுடரை கொடுப்பாங்க. அதுக்கு இந்த முந்திரி அல்லது பாதாணி அல்லது பிஸ்தா, இந்த 3 பருப்புகளில் ஏதாவது ஒரு ஒரு 5-6 பருப்பு காலையில் நல்லா ஊற போட்டுடணும். நல்ல ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஊற போட்டு, சாயந்தரம் அதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அதில் தேன் கலந்து 10-15 நாளில் 2 கிலோ வெயிட் அதிகமாகிடும். இதெல்லாம் அனுபவ ரீதியானது. இது மாலை நேரம் இந்த டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இரவு 7 மணிக்கு ஒன்று காலை போல் கனிகள் அல்லது மகரிஷி சொன்ன உணவு திட்டம், எது சுக்கா சப்பாத்தி காய்கறி கூட்டுடன் அல்லது சம்பா ரவையில் காய்கறி நிறைய போட்டு உப்புமா, இது தேங்காய் எல்லாம் துருவல் போட்டு, இந்த அளவில் இது அருமையான ஒரு உணவு திட்டம். இது போன்ற உணவுகளை நம்ம கடைபிடித்து நம்முடைய மகிழ்ச்சியினுடைய இந்த தியான உடற்பயிற்சியையும் அதோட இந்த தியான பயிற்சியை நாம் செய்துட்டு வரும்போது குழந்தை நன்றாக ஆரோக்கியமாக ஞான குழந்தையாக பெற்றெடுக்கும். இது வந்து எங்களுடைய அனுபவங்கள். இந்த 20 ஆண்டு காலத்தில் 30 வருஷமாக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம், பேராசிரியராக இருந்து கொண்டு இருக்கோம். எங்களுடைய அனுபவங்கள் இதுவரைக்கும் ஒரு 100கணக்கான குழந்தைகள், அந்த குழந்தைகளெல்லாம் எங்கள் சாமிச்செட்டிப்பாளையம் பெருநாய்க்கம்பாளையம் வட்டாரத்தில் நிறைய அந்த குழந்தைகள் 10 வருஷம் 5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி வளர்ந்த குழந்தைகள் இருக்குது. எல்லாம் ஞான குழந்தைகளாக பெற்றிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க மருத்துவத்துக்கு போகல. ஒரு தலைவலி காய்ச்சல் வந்தாலும் கூட மருத்துவம் சென்றதில்லை. இது வந்து எங்களுடைய அனுபவங்கள். ஆகவே இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வழங்கிய ஏற்பாடு செய்த ஆழியார் அறிவுத்துறைக்கோளுக்கும் அங்கே நிர்வாகிகளுக்கும் மற்ற அனைவருக்கும் இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வதோடு அல்லாமல் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு சுகம் செல்வம் நன்மக்கட்பேறு அறிவில் ஓய்ந்தோர் நட்பு அழகு புகழ் அகத்தவம் அகத்தாய்வு மனித மதிப்பொழுந்தொழுகும் பண்பும் பொறையுடைமை என்னும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிளக்கும் உயர்வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையத்தில் ஒளிவிளக்காய் வளமோங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, மிகவும் சிறப்பாக அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் சதாசிவம் ஐயா அவர்கள் தாய் சேய் நலம்
என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனையை உயர்த்தி இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலம் தெரிவிக்கும் விதமாக அனைவரும் தவ நிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் சதாசிவம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடி மகிழும் அன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என குருவினுடைய நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கியும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். குரு காணிக்கை வழங்கிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் குருவினுடைய நினைவிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறோம். மனமுவந்து தாங்கள் அளிக்கும் குரு காணிக்கைக்கு இந்திய வருமான வரித்துறையின் 80Gயின் படி வருமான வரி விலக்கு உண்டு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பர்களே, 1,00,000 அன்பர்கள் வரை கலந்து தவம் செய்யக்கூடிய ஆன்மீக உலக சாதனை நம்முடைய ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் நடைபெற இருக்கின்றது. அது பற்றிய ஒரு சிறிய காணொளி காட்சியை நாம் அனைவரும் தற்போது காணலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான வேண்டுகோள். ஆன்மீக உலக சாதனை தவம் 15வது வேதாத்திரிய வேள்வி தினம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியும் உலகம் முழுவதும் சென்றடைய ஒன்று கூடுவோம். மார்ச் 28, 2021 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி தினத்தில் ஆன்மீக உலக சாதனை புரிய தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் அனைவரும் ஒரு சேர அமர்ந்து இந்த தவத்தில் ஈடுபடலாம். பஞ்சபூத நவகிரக தவம் இயற்ற உங்கள் குடும்பத்தினர், உறவினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த தவத்தை சிறப்பித்து தர வேண்டும். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே, ஒரு செல்போன் மட்டும் இருந்தால் போதும், அங்கிருந்து கொண்டே நீங்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அன்போடு வரவேற்கிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த தவத்தில் அனைவரும் கலந்து கொள்ள மீண்டும் வேண்டுகிறோம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆன்மீக உலக சாதனை நிகழ்ச்சியை உங்கள் அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தி அனைவரும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலே இணைந்து பஞ்சபூத நவகிரக தவத்தை மகரிஷியோடு இணைந்து செய்யுமாறு அன்போடு இணைப்பில் இணைந்துள்ள அனைவரையும் சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்களே, இந்த இணைப்பு நமக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். அதே போல இணையம் வழியாக இந்த இணைப்பு காலை 5:15 மணி முதல் இரவு 9 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளோடு பெங்களூரிலிருந்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தகவல் தொழில்நுட்ப இயக்குனர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்து பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஆலியார் IT டெக்னிக்கல் டீம் உதவியாளர்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலே மாலை நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பர்கள் அனைவருக்கும்
குருவினுடைய நினைவில் நின்று உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இனி அடுத்த ஆங்கில நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். தொடர்ந்து நமது ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் பேராசிரியர் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தி அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் உலக நல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். வழக்கம்போல் நாளை காலை 5:15 மணிக்கு இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம், 5:30 மணிக்கு 9 மைய தவம் தமிழில் நடைபெறும். 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மைய தவம், காலை 10:50 மணிக்கு துரிய தவம் இயற்றி மகரிஷி அவர்களின் கவிதை மற்றும் விளக்கம். அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு பேராசிரியர் பாஸ்கர் ஐயா அவர்கள் கூடலூரிலிருந்து பரம் உயிர் அறிவு என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனையை உயர்த்த இருக்கின்றார்கள். 11:45 மணிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி. இனி நாளை மாலை நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். மாலை நிகழ்ச்சியாக 6 மணிக்கு ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் மகரிஷியோடு இணைந்து பஞ்சபூத நவகிரக தவம் ஆன்மீக உலக சாதனை புரிய அனைவரும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியோடு இணைந்திடுவோம். அதனைத் தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு முதுநிலை பேராசிரியர் முனைவர் இளமுருகன் ஐயா அவர்கள் கோவையிலிருந்து விரிந்த நிலைத்த அன்பு என்ற தலைப்பில் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் மூலம் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் பேராசிரியர் உரை, அறிவிப்புகள் உலக நல வாழ்த்தோடு நாளைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர்கள் பல்வேறு தலைப்புகளில் காலை மாலை இரு வேளைகளிலும் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்தி வருகின்றார்கள். 1000 அன்பர்கள் வரை கலந்து கொள்ளக்கூடிய வசதி ஆழியார் இணைப்பிலே செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூறி அவர்களையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறச் செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைவரும் ஓய்வு நேரங்களில் கேட்டு மகிழலாம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் தங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் பயன்பெற வைப்பதும் குருவுக்கும் சமுதாயத்துக்கும் நாம் அளிக்கும் குரு காணிக்கை என்று கூறி இத்தனை நேரம் இந்த ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி உள்ளங்களில் வேதாத்ரியம் வளர உள்ளங்கைகளில் வேதாத்ரியம் மலர என்றும் இணைந்திடுங்கள். காலையில் ஆழியார் ஜூம் இணைப்பிலே மற்றும் மாலையில் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆழியார் ஜூம் இணைப்பு எண் 8191181911 பாஸ்கோட் ALIYAR என அன்போடு தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்பிற்கு இனிய அருள்நிதி எம் உமாசங்கரி. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Be blessed by the divine. Let's join together to do online meditation and make a spiritual world record to spread the power of Kundalini Yoga taught by Yogiraj Vethathiri Maharishi. Join us to do 5 elements and 9 planets meditation on March 28, 2021 at 6 p.m. Indian Standard Time. Please subscribe to Sky Yoga TV channel on YouTube by pressing the bell button and participate in the online meditation. Please contact nearest Sky centers for further details. Join us with your family and friends and make it as a grand success. Be blessed by the divine. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Be blessed by the divine. May the whole world enjoy prosperity, happiness and peace. Dear Sky Meditators, I am very happy to welcome all of you to this spiritual session in English organized by the World Community Service Center, IT team, Ariyar. The unique quality of biomagnetism is the faculty of feeling, that is perception.
The biomagnetism is the field for consciousness to extend its psychic function as the perception of its own transformation and mind. The mind is the ultimate evolutionary stage in the transformation of biomagnetism. To understand the mind, the wholeness of biomagnetism must be understood. It's a great pleasure for me to introduce our guest of speaker today, Sky Assistant Professor Lalita, on the topic biomagnetism. To mention about our Assistant Professor Lalita, MSc B.Ed, worked as a primary teacher in UAE, joined in Sky Yoga in the year 2014, did advanced diploma in the Sky Yoga in 2019. At present, serving as an assistant professor in the Dubai Sky Center. With a warm welcome, I request Assistant Professor Lalita to kindly proceed with her speech. Thank you so much. Over to you, ma'am. வாழ்க வளமுடன். Be blessed by the divine, be blessed by the divine, be blessed by the divine. By the grace of the divine power and Guru, let us all enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom and peace. The topic for biomagnetism. The self-compressive force and the kinematic quivering of the divine state or absolute space together cause the divine state to crumble into tiny particles called formative dust particles. These formative dust particles are called ether or paramanu. The surrounding pressure force makes the formative dust particles to spin at very high speed. When the formative dust particle spins at very high speed, the self-compressive force of the divine state transforms into a repulsive force within the formative dust, the intensity of which depends on the speed of rotation of the dust particles. The higher the speed, the greater the repulsion. When the repulsive force is high, it keeps the other formative dust particles at a distance. Gradually, when the spinning speed decreases due to the friction provided by the surrounding pressure force, the repulsive force also decreases and the attractive force increases. The formative dust particles come close together. Countless formative dust particles which come close together form an energy particle. The rotation of formative dust particles inside the energy particle and the surrounding pressure force outside the energy particle make the energy particle to rotate. When an energy particle rotates at very high speed, the repulsive force is more and keeps the other energy particles at a distance. When an energy particle starts rotating, a friction is produced by the surrounding pressure force, which makes the formative dust particles to expel from an energy particle. The formative dust particles which expelled from an energy particle transforms into magnetism. The magnetism which fills the universe is called universal magnetism. In the same way, the physical body, which consists of millions of cells, works on the same principle. The physical body is made up of Panchabhutas. The energy particles from the Panchabhutas circulate in the physical body in a circular path, form the life force or life energy. The energy particles which circulate in the body are called life energy particles. The life energy particles which are circulating in the body due to friction provided by the surrounding pressure force
expel the formative dust particles from them. The formative dust particles, which are expelled from the energy particles, transform into magnetism. The magnetic energy which is circulating in the physical body is called biomagnetism. The magnetic energy present outside the physical body is called universal magnetism. The biomagnetism and universal magnetism are in contact and function harmoniously. The life energy particles and biomagnetism which circulate within the body produces a vortex which is situated at the center of the physical body called as genetic center. We have three bodies. One is physical body, which consists of millions of cells. Second is astral body, which consists of free life energy particles. Third is causal body or biomagnetic body, which consists of formative dust particles or biomagnetism. Every living being is thus made of a physical body, an astral body, and a causal body, which work in harmony. Functions of biomagnetism. Biomagnetism provides polarity between the cells and keep all the cells of the body intact. It doesn't allow the body to disintegrate. Perception through sense organs takes place with the help of biomagnetism. The biomagnetism undergoes transformation into pressure, sound, light, taste and smell called Panchatanmantras. The sixth transformation of biomagnetism is mind. Biomagnetism regulates the functions of the central nervous system and the autonomic nervous system. Central nervous system controls our thoughts, movements, emotions, and desires. Autonomic nervous system regulates involuntary body functions such as heartbeat, blood flow, breathing, and digestion. The thoughts, words, deeds, and experiences which are stored in the genetic center expand with the help of biomagnetism. The experiences of an individual through the sense organs are contracted and stored in the genetic center through biomagnetism. Transformation of biomagnetism is responsible for feelings of pleasure, pain, peace, and ecstasy. Physical and mental health becomes possible only with a deep knowledge of the philosophy of biomagnetism. Death occurs due to the depletion of biomagnetism. It is not possible to realize the divine state without knowing about biomagnetism. Sources of biomagnetism. The four natural sources of biomagnetism are food and water, air or atmosphere, radiations from the earth, radiations from the stars and planets. Extent of biomagnetism. 75% of biomagnetism is expended for physical functions like digestion, respiration, movements, etc. 25% of biomagnetism is expended for mental functions like thoughts, worry, desire, etc. That is functions of the mind. It means biomagnetism is expended during the functions of the autonomic nervous system and central nervous system. When the level drops below a certain point, the central nervous system shuts down. Automatically, the body goes to sleep. During sleep,
the autonomic nervous system alone functions, whereby the levels are restored and the individual wakes up fresh from the sleep. The process is explained with the help of an example. Let us say the minimum quantity of biomagnetism essential for the two nervous systems to function effectively is 200 units. Assume that the body receives 5 units of biomagnetism every hour from various sources. The total quantity received in a day would be 120 units. If the body is to expend 3 units of biomagnetism in a day, the total quantity of expended biomagnetism from both the systems would be 96 units of magnetism. If the body receives 5 units of magnetism in a day, that is, the total magnetism received in a day is 80 units. The body receives 80 units of biomagnetism in a day and spends 96 units of biomagnetism in a day, where 16 units of biomagnetism is deficit. Minimum requirement is 200 units, but by the end of 16 hours it would be 184 units, which is far below the minimum requirement. This deficit makes the central nervous system to shut down and the individual falls asleep. During sleep, where the central nervous system doesn't function and only autonomic nervous system alone functions, we gain 16 units of biomagnetism, which normal levels are restored. When the normal levels are restored, the individual wakes up fresh and alert. If the input of biomagnetism is greater than the output, means we have surplus stock, leads to pleasure. If the input is less than the output, means there is shortfall of biomagnetism, which leads to pain. If the input is equal to the output, there is a balance between the two, leads to peace. If the input is greater than output and the output is very little, it is one with the divine state, which leads to ecstasy. Now, we see about pain, pleasure, peace and ecstasy. Pain, when the functions of the autonomic nervous system are affected on account of the actions of the central nervous system, an electrical short circuit, which reflects in the form of pain, is produced. Actions that involve consumption of biomagnetism beyond levels that can be tolerated by the body or from depleted levels also produce pain. Pleasure, when utilization is within levels that can be tolerated by the body or from the surplus stock, the resultant feelings are pleasurable. Peace, peace is where the input and outgo of biomagnetism remains balanced. It does not produce pleasure or pain. It is the stage where the body cells function normally and the brain is also at rest. Peace is when neither pleasure nor pain dominates and the mind waves are also at subtle levels. Ecstasy, thoughts regarding one's origins and the purpose behind a human birth well up as the mind is at peace. Questions regarding nature and the mysteries behind its manifestations arise. When the mind begins to dwell into the secrets of the universe, it travels beyond peace
and into the realms of ecstasy made of happiness, contentment, and eternal wisdom. Now we see about the Panchatan Mantras, transformation of biomagnetism into pressure, sound, light, taste, and smell. For example, a piece of cake or toffee placed on the tongue increases the rate of conversion of biomagnetism from its normal levels, whereby the sweet taste becomes evident. In other words, increase in the rate of conversion of biomagnetism enables perception. This is the case with all the sense organs within which biomagnetism undergoes transformation into pressure, sound, light, taste, and smell naturally. In the above example, the rate of conversion was accelerated even as the tongue came into contact with the cake, whereby its taste was perceived. The action, however, produces the mistaken impression that the pleasure was born of the cake rather than the transformation of biomagnetism. In other words, pleasures are the result of accelerated transformation of biomagnetism and not born of the objects themselves. The sweet acted as a medium that accelerated the transformation already going on, even though at a lower level. This is the case with all energy waves. When two waves of different intensities clash, the one with weaker qualities or force gets elevated to the level of the stronger. The same rule applies to sensory perceptions also. Sensory perceptions accelerate the rate of conversion of biomagnetism, which gives pleasure and nothing else. Going one step further, a sip of coffee containing 5 units of sweetness taken immediately after a piece of cake with 10 units will not appear sweet for the simple reason. The tongue, where the rate of conversion is 10 units, on account of the cake, fails to perceive the sweetness in the coffee, which is at a lower level. But if the coffee were to be taken after a time when the level of conversion has come down, its sweet taste would become evident. In short, perception becomes possible only when the waves coming from outside are stronger than the conversions going on within the sense organs. The incoming waves have to raise the level of conversion, otherwise they go unnoticed. When the process is complete, the rate of conversion drops to the normal levels once again. Similarly, a person who enters a dimly lit room directly from the sunlight will find it difficult to see the objects in the room initially. This is on account of the fact the rate of conversion of biomagnetism into light is high when in the sunlight. But as the rate goes down gradually, the room as well as the things in it become visible. The same is the case with the other sense organs also. Indifference or indulgence in matters regarding food, work, rest, sex, and thoughts can also affect the normal functions of the body on account of depletion in the levels of biomagnetism. Observing the rules of measure and method in all the matters is essential. Sleep is one of the miracles of nature which helps to refresh the body and restore the levels of biomagnetism. A minimum
quantity of biomagnetism in keeping with the weight and the number of cells in the body is essential. This need can be met only if the quality and quantity of life energy is sufficient, which in turn depends on the quality and quantity of the sexual vital fluid. It therefore is important that sufficient quantities of sexual vital fluid be maintained at all times for physical and mental health. Intensification of biomagnetism. Biomagnetism can be intensified through the practice of lamp gazing, mirror gazing, and meditation. I conclude the topic that the power of biomagnetism, which works as the mind in the living beings, put to proper use, helps the individual achieve great things and leads him along the path of virtue and righteousness to find perfection. Thanks to all for giving me this opportunity. Thank you. Be blessed by the divine. Be blessed by the divine. Be blessed by the divine. Thank you very much, ma'am, for the excellent, interesting topic and well details shared by you. வாழ்க வளமுடன். Now, we move on to the important announcements. Visit kayakalpayoga.edu.in to learn Kayakalpa techniques from your home. Nowadays, all the vision courses are available online. To visit kundaliniyoga.edu.in. Please share the details with your friends and relatives to register and learn the course and get more benefited. Anboli app on Android phones to has all Swamiji's rare speeches. Please download and listen to that. Donate generously for the Sky Yoga activities to World Community Service Center either through Anboli app or vedatri.edu.in, our prime website. You are eligible to get Section 80G exemption for that. Sky Yoga TV, SKYYOGA TV, is our YouTube official channel and Facebook page. Please connect with and subscribe and click the bell button to get notification about all our programs. You can also listen to all past speeches of our Sky professors on various concepts of Sky Yoga. World Community Service Center has proposed for a spiritual world record event scheduled on Maharishi Samadhi Day, 28th March 2021 at 6 p.m. with the performance of Mass Panchaputa Navagraham meditation by more than 1 lakh participants. Please be a part of the event by subscribing to our Sky Yoga YouTube channel and logging in individually at the time of meditation. Please subscribe if you have not done so. We are all set to Guinness record for largest online meditation. Let's get ready. It is now time for us to express gratitude to the speaker of today's session. Let us all come to Duriya State to bless our Sky Assistant Professor for her excellent speech. Professor Lalita, வாழ்க வளமுடன். Be blessed by the divine. Her family, வாழ்க வளமுடன். Be blessed by the divine. Her good health, வாழ்க வளமுடன். Be blessed by the divine. Her divine services, வாழ்க வளமுடன். Be blessed by the divine. We would like to extend our blessings to the Sky meditators for their kind donations yesterday. Your generous donations will help us lot to serve society. By the grace of the divine, may you and your family enjoy good health, long life, enough health, prosperity, wisdom and peace. Be blessed by the divine. We are happy to bring the following online programs live from Ariyar Temple of Consciousness tomorrow at 5:15 a.m. 9 Center Meditation in Tamil, 6 a.m. Exercise in English,
7 a.m. 9 Center meditation in English. 11 a.m. speech in Tamil by our Professor Bhaskar from Kudalur on the topic Param Uyir Arivu. Evening program details to be telecast live on YouTube channel of Sky Yoga TV. 6 p.m. Panjabhuta Navagraha meditation preparatory for the spiritual world record event scheduled for March 28th. 6:30 p.m. Speech in Tamil by our senior professor Dr. Ilamurugan from Coimbatore on the topic Virinda Nilaitha Anbu. Please share the program invites with your friends and relatives to get more people benefited from our practices. We thank our beloved President Arulnidhi Padma Shri S.K. Mailanandam Sir for his leadership, continuous support and guidance. Looking forward to see you all tomorrow. Till then, stay safe. Practice our Kundalini Yoga. This is Shankari Naresh signing off from the Ariyar World Community Service Center IT team. Be blessed by the divine. Be blessed by the divine. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே